கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதிய நிருபத்தை நாம் கடந்த ஒரு 2-3 வாரங்களாக நாம் படித்து வருகிறோம். இந்த பிலிப்பர் நிருபத்தை பவுலடிகளார் எழுதியதனுடைய மிக முக்கியமான நோக்கமே நன்றி செலுத்தும்படியாக மாத்திரம்தான். அதாவது பவுலுடைய இதயத்தில் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். நான் எவ்வளவு தூரமாக இருந்தாலும், அதாவது நான் எந்த இடத்துல இருக்கிறேங்கிறது இல்லை, சிறைச்சாலையில தான் இருக்கிறேன், ஆனாலும் கூட என்னை நினைவு கூர்ந்து என்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக இல்ல ஊழியத்தின் பாதையிலே எனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று எண்ணி இந்த சபையார் எப்பப்ராதீத்துவின் மூலமாக கொடுத்து அனுப்பிய அந்த பணம், அந்த தேவனுக்காக கொடுத்த காணிக்கைக்கு உங்களுக்கு நன்றின்னு சொல்லப்படுவது அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நிருபத்தை எழுதினாங்க. அப்ப அவர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது வெறும் நன்றி அப்படின்னு முடிச்சிருக்கலாம், ஒரே ஒரு வார்த்தையிலையோ இல்ல 2 வாக்கியங்களும் முடிச்சிருக்கலாம் அவர். ஆனா சரி, இந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக முதல் அதிகாரத்தில் நிறைய பேசுகிறார். அந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறாரு, வாழ்த்துதல் சொல்றாரு, இவர்களுக்காக ஜெபிக்கிறார், தன்னுடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். இது முதல் அதிகாரம் முழுசுமாகவே சில விஷயங்களை அவங்களோடு பேசுகிறார். அதோடு அவர் என்றால் சரி, நம்ம ஒருவேளை தூரத்துல இருந்தாலும் கூட நம்ம அவங்க கிட்ட இருந்து சரீர பிரகாரமான நன்மைகளை, அதாவது இந்த காணிக்கையை பெற்றுக்கொண்டோம். அப்ப அந்த ஜனங்களுக்கு நான் திரும்ப செலுத்த வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் பணத்தை கிடையாது, பொருளை அல்ல. அப்ப இவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை நான் உங்களுக்கு கொடுக்கணும். இப்ப அந்த ஜனங்களிடத்துல இருந்து இவர் ஒரு நன்மை பெற்றுக்கொண்டார். அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட பவுலடிகளார் இவர்களுக்கு மறுதரமாக என்ன பயின்றார் அப்படின்னா, ஆவிக்குரிய சில நன்மைகளை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின சில வெளிப்பாடுகளை, சில ஆலோசனைகளை இவர்களுக்கு எழுத்து நெடுவாக இவர்களுக்கு எழுதுகிறார். அப்போ ஒரு ரோம சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் இந்த ஜனங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கு வரைக்கும், இன்னைக்கு இந்த 2026 இந்த பிலிப்பு நிருபத்தை நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறது. நம்ம இந்த முதல் அதிகாரத்தை அதை படிச்சோம். வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபத்தையும் சொல்கிறதான பவுலடிகளார் 2ஆம் அதிகாரத்தை அவர் அதை எழுதுவதற்கு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் எதை மையமாய் வைத்து எழுதப்பட்டதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய அந்த ஒரு வசனத்தினுடைய விரிவாக்கம் தான் இந்த 2ஆம் அதிகாரம். நீங்க அந்த அதே பிலிப்பர் 4:2 படிச்சீங்க அப்படின்னா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அதாவது திருச்சபையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது வந்து முன்னாடி சொல்லிட்டோம். மற்ற சபைக்கு சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படியாகத்தான் நிறைய நிறுவனம் எழுதினார். ஆனா பிலிப்பு திருச்சபையில பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா முழு சபைக்கும் ஒருவேளை பிரச்சனை இல்லாம இருந்தாலும் கூட இந்த சபையிலே வந்த ஒரு 2 விசுவாச சகோதரிகள், 2 விசுவாசிகளுக்கு இடையே இருந்ததான இந்த ஒரு மன குறைச்சல், ஐக்கிய குறைச்சலை குறித்து தான் இங்க பேசுறார். அது ஒரு வசனத்தை பேசுறார். கர்த்தருக்குள் நீங்க எப்படி இருக்க, ஒரே சிந்தையா இருங்கம்மா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு புத்தி சொன்னார், அவ்வளவுதான். இந்த 2ஆவது வசனத்தினுடைய ஒரு பெரிய விரிவாக்கம் தான் இந்த 2ஆம் அதிகாரம் முழுசு பேசுறான். ஒரே சிந்தை. பாருங்க, ஒரு திருச்சபையினுடைய பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பல பிரச்சனை இருக்கலாம், சபைகள்ல இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இருக்கணும் அர்த்தம் கிடையாது, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஒரு திருச்சபையினுடைய பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வை முழு வேதாம், நீங்க கொரிந்தியர்ல இந்த பிரிவினைகளை பத்தி படிக்கும் போதும் சரி, மற்ற பிரச்சனைகளை படிக்கும் போதும் சரி, பவுலடிகளார் அவர் சபைகளுக்கு கொடுக்கிற ஒரே தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா தாழ்மை, மனத்தாழ்மை. ஒரு 1 கொரிந்தியர் முதல் 4 அதிகாரம் படிச்சோம் பாத்தீங்களா, அதுல என்ன படிச்சோம்? பிரிவினை இருந்துச்சு. ஏன் பிரிவினை? 2 விஷயம் தான். ஒண்ணு பெருமை, இன்னொன்னு பொறாமை. இந்த 2 தான். எங்க பொறாமை இருக்கிறதோ, எங்க பெருமை இருக்கிறதோ, அங்கே பிரிவினை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஒரு குடும்பமா இருக்கட்டும், இல்ல ஒரு சபையா இருக்கட்டும். ஒரு குடும்பத்திலையுமே கணவன் என்கிற பெருமை வந்தாலோ, இல்ல எனக்கு மற்றவர்களை குறித்ததான பொறாமை வந்தாலோ, குடும்பத்திற்கு மற்றவர்களை குறித்து பொறாமை வந்தால் பிரிவினை ஆட்டோமேட்டிக்கா வரதான் செய்யும். அதுதான் சபைக்கும் பொருள். அதைத்தான் பவுல் சொல்லுவார், இந்த பெருமையும் பொறாமையும் இருந்ததுனால உங்களுக்குள்ள வந்துச்சுப்பா இந்த பிரிவினைகள். ஆகவே என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களை இயேசு பாருங்க, தாழ்மைப்படுத்திக்கோங்க, கிறிஸ்துவ மட்டும் பாருங்க.
உங்களை நீங்க பெருமை பாராட்டிக்கிறாதீங்க, உங்களுக்குள்ளே இந்த பொறாமை வந்துடாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிதான் அந்த முதல் 4 அதிகாரங்களை படிப்பார். அதைத்தான் இந்த 2ஆம் அதிகாரத்துல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க எதை பத்தி தான் பேசுறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருச்சபையினுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஒரு வார்த்தை தான். இந்த தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அனைத்து விசுவாசிகளுக்குள்ள இருந்துருச்சு அப்படின்னா சபையில என்ன பார்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்க முடியாது. இந்த தாழ்மைங்கிற குணமானது இது சபையினுடைய காரியங்களுக்கு மட்டுமில்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் வேலை பார்க்கிற இடங்கள், இல்லை என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றிலையுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தாழ்வு மட்டும்தான். இதைத்தான் இந்த 2ஆம் அதிகாரம் முழுசா நான் படிக்க போறேன். இந்த 2ஆம் அதிகாரத்திலே 4 விதமான ஒரு உதாரணங்களை, எக்ஸாம்பிள்ஸ கொண்டு வர பவுல் அடிகளார். அதாவது பணத்தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், உண்மைதான். அதற்கு உதாரணமாக ஒரு 4 பேரை கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டு, இந்த 4 பேரை பாருங்கப்பா, இவங்க வாழ்க்கையில அவங்க எப்படியெல்லாம் தாழ்மையா இருந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு சுமூகமா எப்படி அவங்களால வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு 4 நபர்களை முன்னிறுத்துகிறார். அதுல 1 இயேசு கிறிஸ்துவானவர், 2 அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார், 3 தீமோத்தேயு, 4 எப்பப்ராதீத்து. இந்த 4 பேருடைய இந்த மனத்தாழ்மையை குறித்துதான் இந்த 2ஆம் அதிகாரம் முழுசா எழுதப்பட்டிருக்கும். இங்க நம்ம அதை சொல்றேன் உங்களுக்காக. இந்த 2ஆம் அதிகாரத்துடைய விரிவாக்கமே அதுதான், தாழ்மையா இருங்கள், அவ்வளவுதான். சரிப்பா, எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வர. அதற்கு முதல் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான். 2வது தன்னையே எழுதுகிறார், பவுலாகிய தன்னை பற்றி எழுதுகிறார். 3வது உடன் ஊழியனாக இருந்ததான தீமோத்தேயுவை பத்தி பேசுறார். 4வது எப்பப்ராதீத்து பத்தி பேசுறார். இந்த 4 பேருடைய அந்த உதாரணமான வாழ்க்கையை, இந்த மனத்தாழ்மையுள்ள வாழ்க்கையை முன்னிறுத்தி காட்டி, இதே போல ஒரு வாழ்க்கையை வாழுங்கப்பான்னு சொல்லிதான் அந்த சபையாருக்கு எழுதுகிறான். இது முழு சபையினுடைய பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு 2 பேருக்குள்ளதான் அந்த கசப்புகள் இருக்கிறது, ஐக்கிய குறைச்சல் இருக்கிறது, ஒருமனப்பாடு இல்லாமல் இருக்கிறது. இப்ப இந்த சின்ன பிரச்சனை தான் என்ன ஆகும்னு ஒருவேளை உங்களுக்கு பெரிய அளவுல அது கொண்டு போய் நிறுத்திடும். ஆகவே அந்த சின்ன பிரச்சனை தானே, ஒரு 2 பேருக்குள்ளதானே நினைச்சிட வேண்டாம்ப்பா, அதையுமே நீங்க தீர்த்து கொண்டு ஒருமனவோடு ஐக்கியத்தோடு இருந்துருங்கன்னு புத்தி சொல்லுகிறான். இப்ப இந்த 2ஆம் அதிகாரத்திலே நம்ம முதல் 4 வசனங்களிலே இந்த தாழ்மையாய் இருக்கக்கூடியவர்கள் ஒருமனப்பாட்டிற்கான தீர்வு என்னங்கிறதான் சொல்றார். பாருங்க, 2ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல பேசுறாரு. பாருங்க, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் சொல்றாரு. அப்ப ஒரு மனப்பாட்டிற்கான தீர்வு என்ன? எப்படி பிரதர் நாங்க ஒரு மனமா இருக்க முடியும், எப்படி பிரதர் நாங்க ஐக்கியமா இருக்க முடியும் கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு தீர்வு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஏக சிந்தையும் ஏக அன்பும், அதாவது ஒரே விதமான சிந்தை. அது என்ன சிந்தை? அதைத்தான் நீங்கள் 5ஆம் வசனத்தை படிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கடவுள். இப்ப நான் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனா இருக்கிற எனக்கும் இயேசு கிறிஸ்து சிந்தை இருக்கணும். ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடியதான இன்னொரு ஒரு சாதாரண ஒரு எளிமையான விசுவாசிக்கும் இந்த இயேசு கிறிஸ்து இருந்த சிந்தையும் இருக்க வேண்டும். இப்ப அந்த இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எனக்கும் அந்த திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கும் என்றால் அது ஏக சிந்தையா மாறிவிடுகிறது. அவ்வளவுதான். எனக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம், அது உலக பிரகாரமான மனுஷிக சிந்தனை இருக்கலாம். ஆனா நான் சொல்றாரு, இல்லப்பா, உங்களுக்கு எல்லாருக்குள்ளும் நீங்க எல்லாருமே வெவ்வேறு விதமாய் சிந்திக்கக்கூடியவங்க. படித்தது ஒரு பக்கம், நம்முடைய தகுதி ஒரு பக்கம் இருக்கிறது, நம்முடைய வயசு ஒரு பக்கம் இருக்குது, நம்முடைய அனுபவங்கள் வித்தியாசப்படுது. அப்ப சிந்தனை எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா பவுல் சொல்றாரு, இந்த சிந்தனை எல்லாம் வெளியில ஓகே, ஆனா திருச்சபை என்று வரும் பொழுது திருச்சபைக்குள்ளே ஒரே சிந்தனை தான் இருக்கணும். அது எப்படி இருக்கிற 100 பேருக்குள்ள ஒரு சிந்தனை வரும் கேட்டீங்கன்னா, ஒரே சிந்தனை வராது. ஆனா எப்ப வரும் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் எதை செய்தாரோ, எதை சிந்தித்தாரோ, இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை இருக்கிற அத்தனை பேருக்குள்ள வந்துட்டா அது ஒரே சிந்தையா மாறிடும். அதான் சொல்ற, நீங்க ஒரே சிந்தையும் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருங்க அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது. அதான் சொல்றாரு, ஒரு குடும்ப வாழ்க்கை இல்ல திருச்சபை வாழ்க்கையில நம்ம வாதாடி நான் சரியானவன் தவறானவன் ஒண்ணு சொல்ல முடியாது.
இந்த இந்த நாட்களில் இப்படி இந்த காலகட்டங்களிலே வாழக்கூடிய நம்முடைய திருச்சபை வாழ்க்கையில ஒன்றையும் வாதாடி நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நான் நல்லவன், இல்ல நான் இப்படிப்பட்டவன், நான் இதெல்லாம் செய்தேன் என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாதுங்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம். அதான் பவுல் சொல்றாரு, நீங்க வாதிட வேண்டாம்ப்பா, இருக்கட்டும், கர்த்தருக்கு தெரியும்ல, கர்த்தர் அறிவார், அது போல. அதான் நம்ம எதுக்கு வாதிட வேண்டும்? ஒன்றையும் வாதினாலாவது, அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வீண் பெருமையினாலாவது செய்யாம. சில நேரங்கள்ல சில திருச்சபைகள்ல சில மனிதர்கள் செய்வது, தன்னுடைய பெயர் தான் வெளியிலே தெரியவில்லை, தனக்காக மட்டுமே பல விஷயங்களை இன்றைக்கு பல ஊழியர்களா இருக்கட்டும், திருச்சபையில இருக்கக்கூடிய பல மனிதர்கள் சில விஷயங்களை செய்வதே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தன்னுடைய பெருமை, தனக்கு பெருமை சேர்க்க, தன்னுடைய பெயர் வெளியிலே வருது, தனக்கான காரியங்களை சிந்திக்கிறவங்களா இருக்கிறார்கள். அதான் பவுல் சொல்றாரு, இல்லப்பா, நீங்க ஒரு திருச்சபையிலே ஒரே சிந்தனை வரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவருடைய சிந்தை இது கிடையாதுல, அவர் பெருமைக்காக எதையுமே செய்யல, தன்னுடைய பெயர் பெருமைக்காக எதையும் செய்யல, எதையும் வாதாடல. இவர் செஞ்சேன்னு கேட்கும்போது அவர் அமைதியா இருந்தார். அவர் எதையும் வாதிட்டு நான் தேவகுமாரன் தான் என்றெல்லாம் அவர் சண்டலம் போடல. அதான் அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ பாருங்க அப்படிங்கிறார். ஒன்றையும் வாதினாலும், அது மாத்திரமல்ல, வீண் பெருமையினால செய்யாமல், எப்படி இருக்கு சொல்றாரு, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடந்தீர்கள். அற்புதமான வார்த்தை பேசுறாங்க. இது ஒரு ஒரு திருச்சபையினுடைய அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப உதவியாகும். எப்பயுமே ஒன்று சொல்றாரு, ஏக சிந்தியா இருக்குங்கிறாரு முதல்ல. ரெண்டாவது சொல்றாரு, மற்றவர்களை மேன்மையாக உங்களை விட எண்ணுங்க அப்படிங்கிறார். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, சபையிலே பிரச்சனைகளுக்கு காரணம், சபையிலே படித்தவர்கள் இன்னொரு பக்கம், திறமசாலிகள் இன்னொரு பக்கம், பணக்காரர்கள் இன்னொரு பக்கம், வரம் பெற்றவர்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை பல நேரங்களில் ஒரு சாதாரண எளிய விசுவாசிகளுக்கு கிடைக்கிறது கிடையாது. இப்ப நான் பிரசங்கரா இருக்கலாம், எனக்கு இருக்கக்கூடிய அதே மரியாதையும் அதே மதிப்பும் அதே அந்த உயர்வும் ஒரு சாதாரண உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பல சபைகளுக்கு அதான், நான் முக்கியமானவனா எண்ணப்படுகிறேன், ஓகே, ஆனா சில பேர் முக்கியமான எண்ணப்படுகிறது இல்லை. இப்ப முக்கியமா எண்ணப்படுகிறேன்னா என்ன செய்யணுமா, தன்னை மற்றவர்களுக்கு முன்னாடி எப்படின்னா, நான் ஒண்ணு இல்லப்பா, தன்னை தாழ்த்தணும் அப்படிங்கிறார். அதான் சொல்றாரு, தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்க அப்படிங்கிறார். இதெல்லாம் யார் செய்ய போறாருன்னா இயேசுக்கு செய்ய போறார். பின்னாடி சொல்லி தராங்க, இயேசுக்கு சதா செஞ்சார். அவர் பூமிக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா, என்னைய முக்கியம் நினைச்சார், அதனாலதான் வந்தார். இல்லைன்னா அவர் பூமிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அவர் முக்கியமானவராக நினைச்சதுனாலதான் இந்த சாதாரண பாவியா இருந்த என்னை அவர் மிக மேன்மையா நினைச்சார். ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமா நினைச்சார், முதலாவது தன்னை அதற்காக தாழ்த்தினார். அதனால அவர் பூமிக்கு மனுஷனாய வந்தார். என்ன முக்கியம் இல்லாதவன் நினைச்சிருந்தார் அப்படின்னா அவர் பூமிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதைத்தான் இங்கே பவுல் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். ஒரு திருச்சபையினுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்பது தாழ்மை ஒன்றுதாயா. அதுக்கு என்ன செய்யணும், ஒண்ணு, நீங்க ஏக சிந்தையுள்ளவர்களா இருங்கள் அப்படிங்கிறார். நீங்க மற்றவர்களை முக்கியமானவர்களாக எண்ணுங்கள். எதின் அடிப்படையிலே, நான் என்னுடைய படிப்பின் அடிப்படையிலும், என்னுடைய அழகின் அடிப்படையிலும், திறமையின் அடிப்படையிலும், என்னுடைய தகுதியின் அப்படி முக்கியமான எண்ணக்கூடாது. திருச்சபையில் ஒரு சபை என்று சொல்லும்போது எல்லாருக்கும் சரிசமமான பார்வை, சரிசமமான ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது மட்டும்தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த சபை ஒரு இலகுவாய் போகக்கூடிய ஒரு சபையாமா. இல்லைன்னா அங்க பிரச்சனைகளுக்கு காரணமா. ஏன்னா அவர்களை முக்கியமா என்றது இல்லை. நான் இன்னொருவரை என்னை விட தாழ்ந்தவனாய் பார்க்கிறீங்க, அது தவறுங்கிற. இல்லப்பா, உங்களை விட நீ ஒருவேளை நல்ல உயர்ந்த மனுஷனா இருக்கலாம், ஆனா மற்றவர்களை பார்க்கும் பொழுது இல்ல இல்ல நான் அவங்களோட கம்மிதான், அவங்களை மேன்மை எண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த எண்ணமும் இந்த சிந்தையும் ஒரு சபைக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசனுக்கு வரும் பொழுது அங்க என்ன இருக்காது அப்படின்னா அங்க பிரச்சனை இருக்கு. இந்த 2ஆம் அதிகாரத்தை தான் பேசுறேன். அடுத்து பாருங்க, 4ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கு. அதான் சொல்றேன், தாழ்மை உள்ள ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெளிப்பாடு அதுதான்.
ஒரு திருச்சபையினுடைய பிரச்சனைக்கு தீர்வே தான் ரொம்ப அழகா 4 வசனம் சொல்லிடுறாரு. இந்த 4 வசனத்தை கடைபிடிச்சாலே போதும். இது குடும்பத்துக்கும் சரிதான், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அதான் முக்கியம். அவனவன் தனக்கானவைகளே அல்ல, தனக்கானவே பார்க்கணும் உண்மைதான். ஆனா ப்ரையாரிட்டி எது சொல்றாரு அப்படின்னா, தனக்கானவைகள் யார பாருங்களா, பிறனுக்கானவைகளை பாருங்க அப்படிங்கிற. இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து செஞ்சார், அதான் முக்கியம், செய்யாம கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை, நான் சொன்ன அந்த 4 எக்ஸாம்பிள் இருக்காங்க, 4 உதாரணங்கள். பவுல தான் பண்ணார், தீமோத்தேயு தான் பண்ணார், எபப்ராதீத்து தான் பண்ணார். அதனால அந்த 4 பேரை முன் உதாரணமா நம்ம கீழே படிக்க போறோம். அப்ப பவுலடிகளார் இந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல 2 சகோதரிகளுக்குள்ளதான், விசுவாச சகோதரிகளுக்குள்ளதான் ஒரு மன சிந்தை இல்லாம இருந்துச்சு, உண்மைதான். ஆனா இந்த சின்ன பிரச்சனை என்னவா மாறலாம் கேட்டா பெரிய அளவுல பிரிவுகளை கொண்டு வரலாம். ஒரு பெரிய ஒரு வாளி நிறைய தண்ணி இருக்குது, சின்ன ஓட்டை தான், அது நிறைய இருக்கும் பொழுது நல்லா இருக்குது, அப்போ நிறையவா இருக்குப்பா அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா அந்த வாளிக்கு தெரியாமலேயே நம்ம நிறைவா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கீழே என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது, அது தெரிய மாட்டேங்குது. சற்று காலங்கள் கழிச்சு இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைவா இருந்தது மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா என்ன இல்லைன்னா ஒண்ணும் இல்லை உள்ள. ஏன்னு கேட்டா சின்னதுதான், சின்ன பிரச்சனை தான். ஆனால் அதை சரி செய்ய வேண்டியது சரிப்படுத்தி விட்டால் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா கொஞ்ச காலங்கள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைவாய் தோன்றியது வெறுமையாய் மாறிடும். நான் சொல்றது புரியுது. இதைத்தான் பவுல் ரொம்ப அருமையா சொல்றேன். அதாவது அந்த பிலிப்பியர் சபையில ஒரு பிரச்சனையும் கிடையாது, 2 விசுவாசிகளுக்குள்ள. ஆனால் அதற்காக ஒரு அதிகாரத்தை எழுதுகிறார். ஏன் தெரியுமா, அவர் அந்த 2 அந்த சகோதரிகளை கூட சரிப்படுத்த விரும்புகிறார், அதான் முக்கியம். அது சரிப்படுத்தப்பட்டு விட்டால் பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா அது ஒரு பெரிய விளைவை கொண்டு வரும், அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்குத்தான் அவர் இந்த 2ஆம் அதிகாரம் முழுசுமாவே எடுத்துக் கொள்கிறார். அதுல மிக முக்கியமா சொல்றாரு, 1 ஏக சிந்தையா இருங்கிறாரு, 2 மற்றவர்களை மேன்மையா எண்ணுங்க அப்படிங்கிறாரு, 3 தனக்கானது அல்ல பிறனுக்கானதை நோக்குங்கள் அப்படிங்கிறார். இதெல்லாம் பவுலுடைய ஒரு அழகான ஒரு வார்த்தை காரியம். இது எங்குமே கிடைக்காது, ரொம்ப அற்புதகரமான ஒரு வார்த்தை. இந்த 3மே என் குடும்பத்தினுடைய உயர்வுக்கும் அது பொருந்தும், ஒரு சபையினுடைய உயர்வுக்கும் அது பொருந்தும். இதைத்தான் ஒரு பவுலுடைய அழகாய் சொல்லிட்டு வர. இப்ப இதை சொல்லி முடிச்சுட்டு இப்ப 4 உதாரணங்களை கொண்டு வரார். அதுல நம்பர் 1 இயேசு கிறிஸ்து. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் முதல் உதாரணமாக இயேசு கிறிஸ்துவானவரை இவருக்கு இந்த தாழ்மை இருந்துச்சு. இப்ப நம்ம படிச்சது எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் இருந்ததா காமிக்ஸ் கொடுக்கிறார். ஆமாப்பா, ஏக சிந்தையுள்ளவரா இருந்தாரா, தன்னை தாழ்த்தினாரா, மற்றவருடைய காரியங்களை நோக்கினாரா, இல்ல தன்னை விட மற்றவர்களை உயர்வாய் நினைத்தாரா, இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இத்தனையும் அதில் அடங்கியிருக்கு. பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அப்படிங்கிற. அப்ப ஒரு விசுவாசி என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையோடு நம்ம பிரயாணிக்கும் பொழுது, அதேபடி வாழும் பொழுது உண்மையிலேயே அது பெரிய ஆசீர்வாதம் தான். எனக்கு நிறைய சுய சித்தம் இருக்கலாம், சிந்தை இருக்கலாம், என் சிந்தையின்படி என்னுடைய ஐடியா படி காரியம் நடத்தி கொண்டு போகலாம். ஆனா அது ஒரு பெரிய எப்படின்னா ஒரு அதாள பாதளத்துக்கு போகும். ஆனா பவுல் அடிகளார் ரொம்ப அழகா பேசுறாரு. எப்பா நீங்க கொஞ்சம் யோசிங்க, இயேசு கிறிஸ்துவ நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறார் பாருங்க. இந்த 5ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம படிச்ச இந்த 4 வசனங்களுடைய அந்த விரிவாக்கத்தை தான் இந்த 4 பேரும் செஞ்சு காமிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் பாத்தீங்கன்னா இயேசு தன்னை விட நம்மை உயர்ந்தவராக எண்ணியதுனாலதான் என்ன செஞ்சாரு, நம்ம இந்த பூமிக்கு வந்தார். அது உண்மைதான். அது மாத்திரமல்ல, நம்ம ரொம்ப முக்கியமா அவர் பார்த்தார். இதெல்லாம் இந்த 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்தார், நம்ம உயர்வாக எண்ணினார், அதனால பூமிக்கு அவர் வந்தார். இப்ப பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை தாழ்த்தின 7 படிகளை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளவு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையின் 7 படிகள் இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 7 ஸ்டெப்ஸ பவுலடிகளார் காட்டி கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை அப்படியே மேல இருந்த பரலோகத்தில் இருந்த தெய்வம்
எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே இறங்கி வந்தார். 7 படிகளை காமிக்கிறார் பாருங்க. ரொம்ப அற்புதகரமான ஒரு ஸ்டெப்ஸ். 7 படி. இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையின் படிகள் இது 7மே. நம்பர் 1 முதல் படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்பர் 1 6ஆம் வசனத்துல இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். முதலாவது படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பரலோகத்தினுடைய மகிமையை துறந்த ஒருவர். அதாவது இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, பூமி கிடையாது. ஒரே குமாரனாகி கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே அவருக்கு இருந்த மேன்மையும் பரலோகத்திலே அவருக்கு காணப்பட்ட மகிமையும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்துல படிச்சே அவ்வளவு, அதாவது அவர் அப்படி காட்டி கொடுக்குது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவரா அப்படி. ஏன் நம்ம ஒரு நாள் போய் பார்க்க போறோம், அதுவும் ஒரு பக்கம். பிதாவுடைய வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உன்னதமான குமாரன் அவர். அத்தனை தூதர்களும் அவரை வணங்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மகிமையிலே உயர்ந்த தேவனா இருக்கிறவர். ஆனா பைபிள் சொல்லுது, இவருடைய தாழ்மையினுடைய முதல் படியை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரனாய் ரூபமாய் இருந்தும் அவருக்கு சமமாய் இருக்கிறதை என்ன செய்யலாம், அவரு எண்ணலையா. இப்ப நமக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டா, நமக்கு கொஞ்சம் இதா வந்துருச்சு அப்படின்னா நம்மளை யாரும் கையில பிடிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இருக்கிறார், எல்லாமே இருக்குது அவருக்கு. அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனப்பா, பூமி எனக்கு பாதபடி அப்படிங்கிறார். காலுக்கு கீழே கிடக்கிற மனுஷனுக்காக ஒருத்தர் பரலோக மகிமையை விட்டுடுகிற வந்தாராம். அதான் ஆச்சரியம். அவருடைய தாழ்மையினுடைய முதல் படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம அடிக்கடி வாசிக்கிற பகுதி தான். எபிரேயர் 12:2 இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கீழே வந்தாருன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்பா, எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க அவரு. அதாவது அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்துக்காக எதை விட்டுட்டு வந்தார் அப்படின்னா, பரலோக சிங்காசனத்தை விட்டுட்டு வந்தார். இன்னைக்கு சிங்காசனத்தை பிடிக்கிறதுக்கு பெரிய சண்டை. ஆனா இங்க ஒருத்தர் சிங்காசனத்தை விட்டுட்டு கீழே வந்தார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கட்டும் பாக்குறாரு. நம்ம என்றைக்குமே அந்த உயர்வான இடத்துல இருந்து ஒருத்தர் கீழே வர்றாரு, நம்ம கீழே இருக்கிற நம்ம உயர்வுக்கு போக நினைக்கிறோம். அதாவது வாழ்க்கையில முன்னேறுவது வேறு, அது சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதானே அவருடைய சீசர்களுக்கு, அவருடைய விசுவாசிகளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ரொம்ப அழகான பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பா ஒருத்தருடைய மகிமையவே விட்டுட்டு கீழே வந்திருக்க, அவரை வணங்கக்கூடிய நீங்கள் மகிமைக்காக ஏன் போராடிட்டு இருக்கிறீங்க? என்ன எல்லாரும் மகிமைப்படுத்தணும், ஏன்னா எல்லாரும் உயர்த்தணும், என்ன எல்லாரும் ஏன்டாங்க. அதான் சொல்றாரு, முன்னாக இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக பரலோக மேன்மையை ஒருத்தர் விட்டுட்டு வந்தார். அதான் அவர் செய்த போது அவருடைய பரலோக, அவருடைய தாழ்மையினுடைய பெரிய ஒரு குணமே அதுதான். இதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அதான் சொல்றது. பாத்தீங்களா? அப்பொழுது நான் இங்கே கிறிஸ்துவானரை பத்தி படிக்கும் போது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்றார். இயேசு கிறிஸ்துவை பத்தி படிக்குது. புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். வந்தார், மேல இருந்து கீழே வந்தார். கீழ இருந்து மேல போகுது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. ஆனா இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா பரலோகத்துடைய மகிமையவே விட்டுட்டு வந்தார். பரலோகத்துல இருந்திருந்தாருன்னா அவருக்கு இந்த கஷ்டமே தேவையில்ல. பரலோகத்துல இருந்திருந்தாருன்னா எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, வேற யாரையும் அனுப்பிங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவங்களுக்காக நம்பி சாவா, இவங்களுக்கான பூமிக்கு வரவான்னு கேட்டிருக்கலாம் அவரு. ஆனா அது பாருங்க, ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னா, அவர் வர்றாரு கீழே. பரலோகத்துல அவருடைய ரேஞ்சே வேற. அப்படிதானே? பரலோகத்துல தூதன் கூட அவருடைய முகத்தை பார்க்க கூட முடியாத அளவுக்கு சிறகுகளால சட்டைகளை மூடிக்கிட்டு அப்படியே ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தேவகுமார இயேசு கிறிஸ்துவானவரை இப்ப எப்படி பார்க்கணும்னா, தாழ்மையுடைய முதல் படி என்னன்னா மகிமையை துறந்தார். நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கு நாம் மகிமைக்காக போராடிட்டு இருக்கிறோம். ஏன் மகிமை? சுய மகிமைக்காக. என்னை எல்லாரும் உயர்த்தணும், என்னைய பத்தி எல்லாரும் பேசணும், என்னைய மட்டும் உயர்த்த இல்லைங்க, அது வேண்டாம், கர்த்தர் உயர்த்தலாம். பைபிள் சொல்லுது, இப்படி துறந்து கீழே வந்த கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவன் பின்னாடி உயர்த்தினார். அதான் முக்கியம். மறுபடியும் வலது பாரிசத்துல உட்கார வச்சிருக்கிறார். அதான் முக்கியம். இங்க அதான் பைபிள் சொல்லுது, முதல் படி என்னன்னா பரலோகத்தின் மகிமையை துறந்தார்.
7ஆம் வசனத்துல பாருங்க, 2வது படி என்ன படி? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 2வது படியை அவர் திரும்ப சொல்றாரு பாருங்க, தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். இது 2வது படி. தம்மைத்தாமே இயேசு கிறிஸ்துவானவர் வெறுமையாக்கினார். வெறுமையாக்கினார் என்று சொல்லும் பொழுது, அதாவது இங்க தியாலஜிக்கல் பைபிள் காட்சி சொல்லுவாங்க, கெனோசிஸ் தியரி அப்படிம்பாங்க. He emptied himself அப்படிம்பாங்க. அதாவது வெறுமையாக்கினார் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படி கிடையாது. அவரு அவ்வளவுதான். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு கடவுள் இல்லப்பா, இவர் வெறும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. இந்த தியாலஜிகள், இந்த ஏரியனிசம் அப்படின்னு எல்லாம் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவர் வெறும் மனுஷன் தான், கடவுள் கிடையாது. ஏன்னா அவர் வெறுமையாக்கிட்டாரு, தன்னை வெறுமையாக்கி வெறும் மனுஷனா மட்டும்தான் வந்தாரு அப்படின்னு போதிப்பாங்க. இல்ல, பைபிள் சொல்லுது தம்மைத்தாமே வெறுமையாக்கி என்று சொல்லும் பொழுது தெய்வீகத்துடைய தனிச்சிறப்புகளை அவர் அப்படியே வெளிப்படுத்தல, தன்னை மறைத்துக் கொண்டார், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்த்துக்கிட்டார், அவ்வளவுதான். அதாவது தெய்வீகத்தை விட்டுட்டு வெறும் மனுஷிகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டான்னு கிடையாது. அவர் தெய்வம் தான், 100% கடவுள் தான். இந்த தெய்வீகமான குமாரனாய் கிறிஸ்துவானவர் எதை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டார்னா மனுஷத்தன்மை எடுத்துக்கொண்டார், அவ்வளவுதான். ஆனால் பூமிக்கு வரும் பொழுது அங்க இருக்கிற மாதிரி அப்படியே தலை மேல ஃபுல்லா அப்படியே சூரிய வெளிச்ச மாதிரி அப்படியே பின்னாடி லைட் எரிஞ்சுக்கிட்டே வர மாதிரியும், இல்ல ஒரு 100 தூதர்கள் வாங்க பின்னாடியே நான் பரவாயில்ல கீழே போறேன், இந்த பிதாவுடைய சித்தத்தை செய்ய போறேன், 100 பேர் கூடயே வந்திருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் செய்யுங்க ஐயாவுக்கு அல்லேலூயா அல்லேலூயா இப்படி எப்படி ஓயா போட்டுட்டே இருக்கணும் என்ன அப்படின்னு கூட்டு வரல. அவர்லாம் எனக்கு அது படிக்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் நினைச்சா செஞ்சிருக்கலாம், ஏன்னா பர்வத்துல இருந்துச்சு அவருக்கு. அவர் கீழே வரும்போது அவருக்கு கூடயே சான்றா தட்ட ஒரு 100 பேரை கூட்டு இருந்துகிட்டு, அவருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம், இதுதான் கடவுள் அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் செய்யல. அவரு சிம்பிளா வந்தார். வெறுமையாக்கினார் என்று சொல்லும் பொழுது தெய்வீகத்தினுடைய தனிச்சிறப்புகளை மறைத்துக் கொண்டார், அவ்வளவுதான். அப்படி விட்டுட்டாரு கிடையாது, அப்படி மொத்தமா அப்படி கிடையாது, மறைத்துக் கொண்டார். அவர் அதே மகிமையோட பூமிக்கு வந்து நின்றிருந்தாருன்னா எல்லாம் பசுமாயிருக்கும்ல. அதே தெய்வீகத்தினுடைய அந்த தனிச்சிறப்புகளை பண்புகளை அவர் மறைக்காமல் அப்படியே நின்றிருந்தார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி எல்லாம் பாவம் பாவியுள்ள மனுஷெல்லாம் நிக்க முடியாது. இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் நிற்க போறோம் என்று கூட அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறதாலே இருக்க போறோம், இல்லைன்னா இருக்க முடியாது. இங்க வேதம் சொல்கிறது அவர் தம்மை தம்மை வெறுமையாக்கினார். அதான் யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் இவர் யார் என்பதை மிக தெளிவாக அவர் பேசுறாரு. நமக்கு அதாவது மனப்படமா தெரிஞ்ச வசனம் தான். 1 யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனம் பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வானத்தின் உண்டாக்குனார் பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது வேற யாரும் இல்லை, அந்த வார்த்தையே யாருதானா தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இவர் யாரு? தெய்வம் தான். அவர் தான் யாரா வந்ததான் கீழே படிக்கிறோம், மாம்சமாக மாறுகிறார். தெய்வம் தான். தெய்வம் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறார், மனுஷீகம், மனுஷனுடைய பாவங்களை மீட்பதற்காக வந்தார். அப்ப 2வது இந்த தாழ்மையினுடைய 2வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 பரலோகத்தின் மகிமையை திறந்துட்டாரு, 2 தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அவர் நினைச்சா தம் பவரை காட்டலாம், அவர் நினைத்தால் சில இடங்கள் செஞ்சார், சில இடங்களும் மறைந்து போனார், அற்புதங்களை செஞ்சார், அடையாளங்களை செஞ்சார், மரித்தவர்களுக்கு அவர் அப்பப்ப தெய்வீகத்தினுடைய பண்புகளை வெளிப்படுத்திட்டு தான் இருந்தார். ஆனா ஃபுல்லா காட்டியிருந்தார்னா கஷ்டம். ஆகவே இவர் வெறுமையாக்கினார் என்று சொல்லும் பொழுது ஜஸ்ட் கவர்டு, மனுஷிய தன்மையை எடுத்துக்கொண்டார் அவரோடு, அவ்வளவு. 3வது இந்த தாழ்மையினுடைய படி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதே பிலிப்பியர் நிருபத்திலே அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே பாத்தீங்கன்னா, அடிமையின் ரூபம் எடுத்தாராம். அப்ப 1 பரலோகத்தின் மகிமையை திறந்தார், 2வது ஸ்டெப் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், 3வது நீங்க பாத்தீங்கன்னா அடிமையின் ரூபம். இவர் ஏதாவது ரூபம் எடுத்திருக்கலாம், அதாவது எல்லாராலும் ஒரு உயர்த்தப்படுகிற அளவுக்கு. அன்னைக்கு வந்து ரோம சாம்ராஜ்யம் தான், ரோம அரசர் தான் ஒரு உயர்ந்த மனுஷன். இவர் பிறக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாரு, ஒரு வேலை சரிப்பா இவரு நல்லா வாழ்ந்துட்டாரு, நல்லா பரலோகத்துல இருக்கிறாரு, இவர் பூமிக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அப்ப அன்னைக்கு யாரு வல்லரசு அப்படின்னா ரோமர்கள் தான். அப்ப அங்க பிறக்க வச்சிருக்கலாம் கருத்து,
தேவன். ஆனா பைபிள் சொல்லுது இல்லப்பா, அவர் எப்படித்தான் பிறந்தாராம், அடிமையின் ரூபம் எடுத்தார். நீங்க எல்லாம் இந்த ஏசாயா 11:10 பாத்தீங்கன்னா தாவீதின் வம்சம்னு கூட போடல, ஈசாயின் வேறு என்று போடப்பட்டிருக்கு. ஈசாயின் வேரில யார் வந்து பிறந்ததான்? ஈசாய் வந்து அந்த அளவுக்கு பிரபலமான ஆள் கிடையாது, தாவீத பிரபலமான ஆள். தாவீதுடைய அப்பா தான் ஈசாய். ஆனா அந்த வார்த்தையுடைய பிரயோகம் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவீது எல்லாருக்கும் தெரியும், ஓகே. ஆனா இவர் பிறக்கும் பொழுதே ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் ஈசாய். இந்த மனிதனுடைய பெயரையும் பிரஸ்தாவப்படுத்தி, இவன் சாதாரணமான ஒரு ஆட்டியடையன், அவ்வளவு ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற மெய்ப்பண்ணா, வேற யாரும் பெருசா இல்லை. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, தாவீதின் வம்சம் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஈசாயின் அடிமரம், ஈசாயை மேன்மைப்படுத்துகிறார், ஈசாயை உயர்த்தி காமிக்கிறார். ஏன்னா ஈசாய் சாதாரண மனுஷன், அவர் பெரிய பிரபலியமான கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து எதை வந்து பெருமையா நினைச்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இருக்கட்டும்பா, தாவீது ஏற்கனவே பிரபலமான ஆளு, அவன் பேரை சொல்லி நம்ம அப்படிலாம் நம்ம ஈசாயினுடைய அடிமரத்திலே வந்துடும். ஈசாய் அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா சாதாரண, தாவீதை பெற்றெடுத்த அவ்வளவுதான். ஈசாய் இதெல்லாம் கத்திரிக்காய் பண்ணாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பைபிள். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய தாழ்மையை எப்படி கொண்டு வரார்னா, அடிமையின் ரூபமாக வருகிறார். இந்த பூமிக்கு வரும்பொழுது அவங்க சொல்றாரு, இந்த லூக்காசிஸ்ல வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தாராம். இதெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய படிக்கிறோம், பாத்தீங்களா, படிக்கிறோம். ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரும் பொழுது என்னை நான் வந்து அப்படிப்பட்ட இடத்துக்கு என்னை கொண்டு போக மாட்டேங்கிறேன், என்னை நான் கீழே கொண்டு போறது. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அதுல வந்து பெருமை அடைக்கிறார். எஸ், நம்ம அடிமையின் ரூபம், இது போதும். இந்த பூமியில எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ தாழ்த்திக்கிட்டார். அவருடைய பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் தன்னை எந்த அளவுக்கு கீழ்மட்டமா கொண்டு போக முடியும் கொண்டு வந்தார். அவ்வளவுதான். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அளவு கொண்டு வந்தார். ஒரு ராஜா குடும்பத்துல பிறந்திருந்தாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போயிருக்க இயேசு கிறிஸ்துவானவர். ஆனா இவருடைய செலக்ட் பண்ண ஃபேமிலி, செலக்ட் பண்ண இடம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மிக எளிதாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அளவுக்கு ஒரு அடிமையின் ரூபமாக எடுக்கிறார். 4வது ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா அதே மனுஷர் சாயல் ஆனார். அதாவது ஒரு தெய்வமாகவே வந்து அவதரித்து நன்மை செஞ்சுட்டு போயிருக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய 4வது தாழ்மையின் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனா மாறுறாங்க. மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா பாவி, அவர் பேரு அப்படிதான் இருக்கு. ஏதாவது ஒரு பரிசுத்தவான் இருக்கா அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்யுதுன்னு பைபிள் சொல்லு, எல்லாரும் பாவம் செய்யும். இப்ப ஒரு செலக்ட் பண்றாரு, எப்படி இந்த பூமிக்கு வரப்போறமே என்ன சாயல்ல, பைபிள் சொல்லு மனுஷ சாயலா வருவோமே, பண்ண மனுஷ சாயலா. இன்றைக்கு மனிதன் தெய்வமாக மாறுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாருமே தன்னை தெய்வமாக மாறுவதற்கும் உயர்வான இடத்துக்கு போவதற்கு நிறைய முயற்சிகளை பண்றாங்க. ஆனா இங்கே தெய்வம் மனுஷனுக்காக மனிதனாக மாறுகிறார். இது ஒரு தாழ்மையினுடைய உச்சகட்டம்ல. இதெல்லாம் ஒரு மனுஷனா இருக்கிற நான் ஒரு உயர்வான இடத்துக்கு போவதற்கு தான் எல்லாரும் விரும்புவோம். தெய்வீக நிலை அடைகிற அளவுக்கு என்னை எல்லாரும் பார்த்து அந்த இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட ஒரு பெரிய ஒரு குருகுலமோ ஒரு சில காரியங்களை கட்டி வச்சுட்டு தன்னை தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மனிதன் அகம் பிரம்மா சொல்லுவாங்கல்ல, அகம் பிரம்மா, தன்னை தெய்வம், நான் தான் கடவுள். ஒரு மார்க்கத்தினுடைய உச்சகட்டமே தன்னை தெய்வம் என்று அறிவிப்பதுதான். இன்றைக்கு மனுஷன் அதை முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா இங்கே ஒருவர் தெய்வம் மனுஷனா வர்றார். தெய்வம் வந்து மனுஷனா வர்ற அளவுக்கு மனிதன் பெரிய ஆளுகள். அதான் சொல்றேன், அது முதல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா, இவருடைய தாழ்மை எப்படி படிக்க முடியும் கேட்டீங்கன்னா, என்ன முக்கியமானவனா பார்த்தார். அதான் முக்கியம். என்னைய தன்னை விட மேன்மையா பார்த்தார். அன்றைக்கு நோவாவின் காலத்துல பாவம் செய்த ஆத்துமாக்களை கொண்டு போட்டது மாதிரி, சோதோம் கொமோரா பட்டணத்துல செய்த பாவத்துடைய காரியங்கள் எத்தனை போது அதை அழித்து போட்டது போல பூமி அழிச்சிருக்கலாம். அவர் அழிச்சிட்டு புது பூமியை உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு. ஆனா இந்த மனிதனுக்காக மனுஷனாகவே வருவது ஒரு பெரிய ஒரு தெய்வம் வருகிறார். முக்கியம். தெய்வம் மனிதனாக வந்தார் என்று சொல்லுவது எவ்வளவு ஆச்சரியம்.
ஏன்னா அவருடைய நிலையை விட்டு வரணும் கீழே. அவருடைய அந்த இடத்தை தகுதியை விட்டுட்டு கீழே வருவது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வந்தால் மனுஷ சாயலான. அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் வசனத்திலே அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 5வது தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை பார்த்தீங்கன்னா, அதாவது தம்மை தாமே தாழ்த்தினார். நான் இன்னொருத்தரை தாழ்த்துவது வேறு. இப்ப நான் மற்றவங்க தாழ்த்தி பேசலாம், தாழ்த்தி காரியங்களை செய்ய முடியும். தானாகவே தன்னை தாழ்த்தி கொள்வது அது எல்லாராலும் முடியாது எல்லாராலும். பொதுவாக நம்ம எல்லாருமே கொஞ்சம் மேன்மையா இருக்க விரும்புவோம். எல்லாராலையும் உயர்த்தப்பட விரும்புவோம், எல்லாராலும் ஒரு நல்லா பேசப்பட விரும்புவோம். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது எல்லா மனுஷங்களுக்குள்ள அது வராது. அதான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை கூட உண்மையில சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ ஒரு திருமண வீட்டுக்கு போற, விருந்து வீட்டுக்கு போற, விருந்து வீட்டுக்கு போகும்போது நீ நேரா போய் எங்க உட்காந்துராத, அங்க முன்னாடி இருக்கிறவே உட்காந்துராது. ஏன்னா அப்படி உட்கார்ந்த பிறகு ஒருவேளை அந்த வீட்டு எஜமான் ஐயா இந்த சேர் இல்ல இந்த இருக்கை இன்னொரு முக்கியமானவருக்கு இருக்கிறது என்று சொல்லி உன்னை எழுப்பி அங்க பின்னாடி போய் உட்கார வச்சா அவனுக்கு என்ன ஆகும்? அது ரொம்ப ஒரு அவமானமா இருக்கும். ஆகவே நீ ஒரு விருந்து வீட்டுக்கு போகும் பொழுதுலாம் எங்க உட்காரு அப்படின்னா பின்னால போய் உட்கார்ந்துக்கோ. ஒருவேளை நீ கனப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் அந்த எஜமான் ஐயா உங்களுக்கு எந்த இடம் இருக்குது? முன்னாடி இருக்குது. நீங்க லூக்கா சுவிசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த வசனம் இருக்குது. இது உனக்கு இதுதான் மேன்மை. இன்றைக்கு பொதுவாக நம்மை நாமே உயர்த்துவதற்கு பல முயற்சிகளை பண்றோம். என்னையே எல்லாரும் உயர்த்தணும் இல்ல, தம்மை தமிழ் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் பைபிள் சொல்லு. அதெல்லாம் போயிட்டு இருக்குது. மத்தவங்களால தாழ்த்தப்படுவது கிடையாது, நீங்களே தாழ்த்திக்கோங்க அப்படிங்கிறார். பிள்ளைகரம் அடிக்கடி அப்படியா சொல்லுவார், பிள்ளைகரம் என்ற ஊழியக்காரர் சொல்லுவார். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கெல்லாம் வரும் பொழுது என்னை நான் எல்லாரும் மிதித்து போகக்கூடிய காலடியாக நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்பார். அப்படி இருக்க விரும்பினதுனாலதான் தேவன் அவர் என்ன பண்ணார்னா உலகம் அறியக்கூடிய ஒரு ஊழியக்காரனா வச்சிருந்தார். மிக உலகமே அறியக்கூடிய அளவுல உயர்த்தினார். அநேக பரிசுத்தவர்கள், அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை அதான் இருந்துச்சு. ஜான் வெஸ்லி அதான் சொல்லுவார். ஜான் வெஸ்லி என்று இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய புரட்சி எழுப்புதலை கொண்டு வந்த அந்த மனிதர் அதான் சொல்லுவார். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மனிதர் அப்படிதான் சொல்லுவார், கர்த்தருடைய ஊழியக்காரர். நான் எப்பயுமே என்னை திருச்சபையினுடைய ஒரு மிதியடியாக, அந்த கால் மிதியடியா இருக்கு, அப்படித்தான் இருக்க விரும்புறேன் அப்படின்பார். அப்படி இருக்க விரும்பினவரைத்தான் உலகமே அறியக்கூடியவளை கர்த்தர் உயர்த்துறார். அப்ப என்றைக்குமே பைபிள் தான் சொல்லுது, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் என்ன செய்வானா? தாழ்த்தப்படுவான். ஆனா ஒருவன் தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? கர்த்தர் உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். அப்ப என்னைக்குமே நம்ம தாழ்த்தும் பொழுது உயர்வு தானாய் வரும், உயர்த்தும் பொழுது நமக்கு அழிவு வந்து கொண்டே இருக்கும். நீதிமொழிகள் ஒரு அற்புதகரமான ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே 3:34, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன செய்யறாராம்? கிருபை அளிக்கிறார். என்னையும் நான் தாழ்த்திக்கிறது நல்லது. ஆக்சுவலி நம்ம போய் மத்தவங்க மூலமா அசிங்கப்பட்டு நம்ம தாழ்த்தப்படுவதை விட நம்மளே நம்ம தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவ கிருபை உண்டு, பெருமை உள்ளவர்களுக்கு பைபிள் சொல்றது முதல் எதிரி யாரா? இயேசு கிறிஸ்துவான். தேவன் தான் சொல்ல, நான் தான் முதல் எதிரிங்கிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு யாருப்பா சத்துரு, யாருப்பா எதிரின்னு கேட்டா யாரும் கிடையாது. முதல் சத்துருவே தேவன் தானா. அவருக்கு எதிர்க்க முடியும் அவரால் சொல்லுங்க. இதே நீதிமொழிகள் 15:33 சொல்லுது. 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நீதிமொழிகள்ல அவர் இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க, சாலமோன் ஞானி, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இதெல்லாம் நமக்கு பைபிள்ல போடப்படுகிற ஒரு அர்த்தமுள்ள நல்ல வார்த்தைகள். ஆக்சுவலி இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து அதை நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இதெல்லாம் ஆக்சுவலா இந்த 2 சகோதரிகளுக்கும் சொல்லுகிறார். அதோடு கூட
அங்க இருக்கிற மற்ற சபை விசுவாசிகளுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் பரலோகத்தின் மகிமையை விட்டார், தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனித சாயலானார், அவரே தம்மை தாழ்த்தினார். அவரே தாழ்த்திக்கிட்டார். அவரை போய் யாரும் தாழ்த்தல. தம்மைத்தாமே ஒரு தாழ்த்தி கொண்டதினாலே பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் அவரை அறியும்படியாக, அவருக்கு முன்பாக முழங்கால் இடும்படியாக பிதாவாகிய தேவன் அவர் உயர்த்தினாராம். இதுதான் முக்கியம். என்னை நான் உயர்த்துவது அல்ல, கர்த்தர் என்னை உயர்த்துவது மிக முக்கியம். கர்த்தர் என்னை உயர்த்தினார்னா எந்த அளவுக்கு உயர்த்துவார் பாருங்க. ஏன்னா அவர் உயரம் தெரியுமில்ல. உள்ள கர்த்தர் என்னை கீழே தள்ளுறாருன்னா அது எந்த உயர்த்தும் தள்ளுவார் பாத்தீங்களா? அதை நம்ம ஜாக்கிரதை. நம்ம உயர்த்துவதையும் நம்மை உயர்த்தி பேசுவதையும் நம்மை உயர்வாய் நினைப்பதிலே அந்த பெருமையை கர்த்தர் எப்பயுமே அது தகர்த்தெறியக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு நேரம் வந்துச்சு. ஒரு 5 காரியங்களை படிச்சோம். 5 படிகள், இயேசு கிறிஸ்தனுடைய தாழ்மையின் 5 படிகளை படித்திருக்கிறோம். கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரம் மீதி இருக்கிற 2 படிகளை படித்து பின்பதாக இந்த பவுல் மற்றும் தீமோத்தேயு எபப்ராதீத்துவை எப்படி இந்த பவுலடிகளார் தன்னுடைய நிருபத்திலே பிலிப்பியருக்கு முன் உதாரணமா வைக்கிறார் என்று. இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயம் கொஞ்சம் தான். ஒன்னே ஒரு விஷயம் தான். என்னன்னா 2 சகோதரிகள் தான். ஆனாலும் எப்ப உங்களுக்குள்ள தாழ்மை இருந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சமூகமா போகும். அப்ப தாழ்மைக்கு அடையாளம் யார்? இயேசு கிறிஸ்து. எப்படி தாழ்த்தினார்? 5 படிகளை படித்திருக்கிறோம். அவை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை படித்திருக்கிறோம். ஆனா இது நம்ம எடுத்துக்கொண்டதை வாழும் பொழுது மட்டும்தான் அது சக்சஸ் இருக்கே ஒழிய, வெற்றி இருக்கிறதே ஒழிய, அறிந்து கொள்வதனாலே நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே அறிந்து கொண்டதை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிப்போம். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. ஆமென். செபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை மட்டுமாக ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களை ஆண்டவரை இந்த மாதம் ஏறக்குறைய இந்த 4வது வாரம் வரை நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி. சில நேரம் உடைய திருச்சங்கத்திலே அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவரீர் எங்களுக்கு நீர் கொடுத்தது நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை கற்றுக்கொண்ட வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அருளிய வார்த்தை என்று எண்ணி அருமையான இந்த பிள்ளைகளை அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு கற்று உதவி செய்யும். ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கடைசி கால வார்த்தைகளை நீ பேசிக் கொண்டிருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்து அதன் பிரகாரமாக நடந்து உடைய நாமத்தை மேம்படுத்த தேவரீர் எனக்கு உதவி செய்ய. தொடர்ந்து வந்த ஒருவரின் பலத்தோட்ட ஆசிரியர் ஆண்டவரே திரும்பி சொல்லும் பொழுது மன நிறைவோடும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டும் அவங்க திரும்பி சொல்வதற்கு உதவி செய்யப்பா. தொடர்ந்து மீதியான நேரத்தையும் மீதியான பொழுதையும் முடிய திருக்கத்தில் புகழ்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை உடைய வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை கூடி வர கர்த்தர் உதவி செய்யப்பா. அதுவரை தேவனுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரோடு நடத்தபடியாய் கர்த்தருக்கு பிரச்சனை இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல பாவங்களை மறவாதே. ஆமென்.